ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா என் உண்டியில் எவ்வளோ காசு இருக்குன்னு பார்க்க போகிறோம். இதுதாங்க என் உண்டியல், பார்க்கலாமா? சேர்க்கணும்னு நினச்சி தான் நிறைய சேர்த்துருக்கலாம். ஏதோ ஞாபகம் வர சொல்ல தான் ஏதோ 5 10 போடும். இதில் அதனால தான் இவ்வளோ கம்மியாக இருக்குது. பார்ப்போம் அதுவே எவ்வளோ இருக்குன்னு. கடைக்கு புது நோட்டெலாம் வந்து எடுத்து வந்து போட்டுப்பேன். மறுபடியும் இல்லைன்னா மறுபடியும் எடுத்து போய் சில்லறை கொடுத்துருவேன். புது நோட்னால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு வேன் ஃபீஸ் கட்டணும் என் பொண்ணுக்கு. அதனால தான் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம். எவ்வளோ இருந்தாலும் நம்ம கையில் இருந்த செலவாகிக்கினே இருக்கும். அதனால் சரி ஒரு 5 ரூபா 10 ரூபா எடுத்து வைக்கலாம். பத்து நோட் இருக்குது, 100 ரூபா, எல்லாமே புதுசாக இருக்குது. $22 120 ரூபா இருக்குது. 20 ரூபா நோட்டு 1 2 இது 2 500 ரூபா இருக்கா? இது 100 ரூபா. ஸ்டார்ட். முப்பது. சில்லறையெல்லாம் மறுபடியும் உண்டியிலே போட்டுடலாம். ரூபா கையில் 35 ரூபா இருக்குது. 20 ரூபா கையில் 700 800 900 1000. இதில் ஒரு 20 ரூபா இருக்கா? 1020 30 40 50 1
ஸ்டார்ட். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையிலும் 1100 ரூபா. கீழே இருக்கிற சில்லறையெல்லாம் வந்து 10, 20, 30, 300, 350, 395 ரூபாய் இருக்குது. இன்னொரு 5 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுமா. கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து 5 ரூபாய் எடுத்துகிட்டு வந்து 400 ரூபாய் ஆக்கிட்டோம். இது ஒரு 1100, இது ஒரு 400, 1500 ரூபாய் ஆயிடுச்சு. 1500 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு 1500 ரூபா நான் கை காசு போட்டு தான் வேன் ஃபீஸை கட்டணும். 3000 ரூபாய் வேன் ஃபீஸ் என் பொண்ணுக்கு. இன்னொரு 1500 ரூபாய் நான் கை காசு போட்டு தான் இந்த மாதம் ஃபீஸ் கட்ட போகிறேன். இதே போல் நீங்களும் ஒரு சிறுக சேர்த்து ஏதோ ஃபீஸ் கட்டுறதோ இல்லை வேறு ஏதாவது சிலிண்டர் வாங்கலாம், வீட்டுக்கு ஏதாவது நம்மளுக்கு தேவையானது வாங்கிக்கலாம். நம்ம இந்த காசெல்லாம் நான் அப்படியே வச்சுருந்தா எப்பயோ செலவாயிருக்கும் எனக்கு. இதெல்லாம் எடுத்து வந்து நான் உண்டியில் போடுறதுனால இதை எனக்கு 1500 ரூபாய் சேர்த்து வச்சுருக்கேன். அர்ஜென்ட்டுக்கு உதவுது. நீங்களும் இதே போல் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கும் ஏதாவது யூஸ் ஆகும். பாய்.